லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கும் நிலையில் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதியாக உள்ளனர். இது தொடர்பாக பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதியில் வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சியினர் வாக்காளர்களை சந்தித்து தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்தது. இதையடுத்து அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் அங்கு பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுக மற்றும் தேமுதிகவில் இருப்பவர்கள் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் தங்களை ஆதரித்துள்ளதாகவும், எனவே இம்முறை தன்னை ஆதரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதேபோல் சாணிமேடு கிராமத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமக்கு பொது எதிரி திமுக எனவும் அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கூறினார். இந்நிலையில் அதிமுகவின் தேர்தல் புறக்கணிப்பை ஏற்பதாகவும் கட்சி தலைமை அறிவித்துள்ளதால் வாக்களிக்க மாட்டோம் எனவும் அதிமுக ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். நாங்கள் விருப்பம் இல்லைன்னு இருக்கிறோம். அதிமுக தான் போடுவோம். நாங்கள் இருந்தது எங்கள் ஃபேமிலியே எல்லாமே நாங்கள் 20 வருஷமாக நாங்கள் அதிமுக தான் போடுவோம். அவங்க எல்லாருமே இது நிற்கலேன்னு ஒரு கவலையில் தான் இருக்கிறோம். நாங்கள் எது இந்த அதிமுக அதை தான் நிற்கலன்னு எங்களுக்கு கவலையில் இருக்கிறோம். அம்மாவுக்காக நாங்கள் இருந்தோம். அவங்க இருந்தாலும் இப்போ எடப்பாடி ஐயாலாம் இருந்தாங்களா, அவங்களும் ஒரு அளவுக்கு நல்லது. பெண்பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு இருந்தது. அவங்க முடிவு எடுக்க முடியும். நாங்கள் ஏற்றுக்குவோம். நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம். எங்கள் அப்படி தான் இருக்கோம். நம்ம கட்சி சார்பாக அப்படி தான் இருக்காங்க. நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலே இந்த 11 கிராமத்தில் பெரும்பான்மையான வாக்கு அதிமுக தான் பெற்றது. இங்கே 3 பூத்து இருக்குது. 3 பூத்தில் பார்த்தோன்னா 3 பூத்தில் 2 பூத்து பெரும்பான்மையாகவும் ஒரு பூத்தில் மட்டும்தான் குறைவாக இருந்தது. இருந்த போதிலும் இந்த பஞ்சாயத்து லெவலில் அதிமுக தான் வலுவாக இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி தான். கடந்த சட்டமன்ற தேர்தலையும் தான். அதனால் நாங்கள் கட்சி ரீதியாகவோ தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அது கட்டுப்பாடு தான் நாங்கள் நடப்போம். விக்கிரவாண்டி தொகுதியில் 2,37,031 வாக்காளர்கள் இருக்கின்றனர். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது இந்த தொகுதியில் 65,365 வாக்குகளை அதிமுக பெற்றது. எனவே புறக்கணிப்பு காரணமாக அதிமுகவின் வாக்குகள் மற்ற கட்சிக்கு செல்ல வாய்ப்பு இல்லை என்றும் நிர்வாகிகள் கூறுகின்றனர். ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பது நிறைய படித்தவர்கள் தெரிந்தவர்கள்லாம் இதை புரிஞ்சிருக்கிறாங்க. எங்கள் கட்சியில் உள்ள அனைத்து தொண்டர்களும் இந்த வரவேற்கிறாங்க. அவங்களும் இதை நல்லா தெரியுது. இந்த தேர்தல் எப்படி ஜனநாயக முறைப்படி நடக்காது, நேர்மையாக நடக்காது, இதில் பணபலம் அதிகார துஷ்பிரயோகம்லாம் அதிகமாக இருக்கும் என்பதை எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் இந்த புறக்கணிப்பை நாங்கள் யாரும் பெருசளவில் எடுத்துக்கல. இதை நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம் தான். மக்கள் இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாரி சில இடத்துல இதுக்கே ஓட்டு போட்டவங்க நோட்டாவுக்கு போடலாம், இல்லைனா அவங்க ஓட்டு போடாமலும் இருக்கலாம். அவங்க ஏன்னா அவங்கள மாறிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி அதிமுகவின் வாக்குகளை மற்ற கட்சியினர் மாறி மாறி சேகரித்து வரும் நிலையில் அவர்களது வாக்குகள் யாருக்கு போக போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் தொகுதியில் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இந்த தேர்தலை அதிமுக நிச்சயமாக புறக்கணிக்கும் அல்லது நோட்டாவுக்கு வாய்ப்பளிப்பதற்கான சூழல் இருப்பதாக களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் அகரம் சித்தாமூர், விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.